Welcome everybody, this is Julfa here. I have come here with another video of chapter 1 Nature of Universe பத்தி படிச்சிட்டு இருக்கோம் இல்லையா. Physics chapters discuss பண்ணிட்டு இருக்கோம். Nature of Universe படிச்சிட்டு இருக்கோம். அதில் part 3 ஓட வந்திருக்கேன். In the particular video we are going to study only about the celestial objects. அதாவது நம்ம யூனிவர்ஸ்ல இருக்கக்கூடிய பிளானட்ஸை விட்டுருவோம், கேலக்சிஸ் யூனிவர்ஸ் எல்லாம் விடுங்க. இந்த பிளானட்ஸ்க்கு நடுவில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன ஆப்ஜெக்ட்ஸை பற்றி மட்டும் படிக்கிறது தான் இந்த பர்டிகுலர் ஃபுல் வீடியோ இஸ் அபவுட். ஓகே, செலஸ்டியல் ஆப்ஜெக்ட்ஸ் பற்றி படிக்க போகிறோம். ஓகே, என்னென்ன செலஸ்டியல் ஆப்ஜெக்ட்ஸ் நமக்கு தெரியும்? ஆஸ்ட்ராய்ட்ஸ், சிறுகோள்கள், தென் காமெட்ஸ், வால் நட்சத்திரம், மெட்ராய்ட்ஸ், எரி நட்சத்திரம், இதெல்லாம் பற்றி தான் படிக்க போகிறோம். இதெல்லாம் தான் கோள்களை தவிர்த்து நம்ம சோலார் சிஸ்டம், இந்த சூரிய குடும்பத்தில் கோள்களை தவிர்த்து இருக்கக்கூடிய சில பொருள்கள் எங்கே இருக்குது? கோள்கள், திடவ கோள்கள் எங்கே இருக்குது? திடவ பொருட்கள் எங்கே இருக்குது? நம்ம சோலார் சிஸ்டமில் இருக்குது. ஓகே, ஆஸ்ட்ராய்ட்ஸ் பற்றி படிக்கலாம். சிறுகோள்கள். ஆஸ்ட்ராய்ட்ஸ் அப்படின்றது என்னப்பா அப்படின்னா small objects that also move around the sun. நம்ம பிளானட்ஸ் மாதிரி சன்னை சுற்றி வரக்கூடிய சின்ன சின்ன திடவ பொருட்கள் தான் என்ன அப்படின்னா ஆஸ்ட்ராய்ட்ஸ். ஆஸ்ட்ராய்ட்ஸ் எங்கே இருக்கும்? ஆஸ்ட்ராய்ட் பெல்ட்டில் இருக்கும்னு சொல்லியிருக்கேன். ஆஸ்ட்ராய்ட்ஸ் எங்கே இருக்கும்னு டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். மார்ஸுக்கும் ஜூபிட்டருக்கும் நடுவில் இருக்கக்கூடியது தான் இந்த சிறுகோள்கள் மண்டலம், ஆஸ்ட்ராய்ட் பெல்ட் அப்படின்றது. இந்த ஆஸ்ட்ராய்ட் பெல்ட்டில் இருக்கிறது தான் நம்ம ஆஸ்ட்ராய்ட்ஸ்ன்னு சொல்கிறோம். ஆஸ்ட்ராய்ட்ஸ் அப்படின்ற கற்கள். ஓகே, இந்த ஆஸ்ட்ராய்ட்ஸும் என்ன பண்ணுது? சன்னை, சூரியனை சுற்றி வருது. செவ்வாய்க்கும் வியாழனுக்கும் இருக்கக்கூடிய சிறுகோள் மண்டலம். ஓகேவா, இதை தான் ஆஸ்ட்ராய்ட் பெல்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஆஸ்ட்ராய்ட்ஸ் அப்படின்றது பிளானட் அளவுக்கு ஒரு பெரிய நிலப்பரப்பு கொண்ட ஏரியாவாக அது இருக்கிறது இல்லை. அதனால் அதை நம்ம கோள்கள் அப்படின்னு சொல்ல முடியாது. இது ஆர் கால்ட் அஸ் மைனர் பிளானட்ஸ். they are not called as கோள்கள் அப்படின்னு, சிறிய கோள்கள்னு தான் சொல்ல முடியுமே தவிர கோள்கள் அப்படின்னு அதனால் அதை நம்ம ரெப்ரசன்ட் பண்ண முடியாது. தட்ஸ் இட். இதில் நோட் பண்ணக்கூடிய ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயம் என்னென்னா, செப்டம்பர் 29th of 2024 இருந்து நவம்பர் 25 of 2024 இப்போ ப்ரெசன்ட் இயரில் ஒரு ஆஸ்ட்ராய்ட் கால்ட் அஸ் PT5 அப்படின்ற ஒரு ஆஸ்ட்ராய்ட் நம்ம எர்த் எங்கே இருக்காங்க? இங்கே இருக்காங்க இல்லையா. இந்த எர்த்தோட ஆர்பிட்குள்ள இந்த ஆஸ்ட்ராய்ட்ஸ் என்டர் ஆகுது. எப்போ? செப்டம்பர் 29லேருந்து நவம்பர் 25 வரைக்கும் நம்ம எர்த்தோட ஆர்பிட் கிட்டையே இது சன்னை சுற்றி வந்துட்டு இருக்கு. ஸோ தட் நம்மளால் அதை பார்க்க முடியும் எர்த்தில் இருந்து அப்படின்னு சொல்கிறாங்க. தேர் ஆர் நோ சான்சஸ் ஆஃப் ஹிட்டிங் இட், கொலைட் அங்கே ஆஸ்ட்ராய்ட்ஸும் எர்த்தும் கொலைட் ஆகக்கூடிய சான்சஸ் இப்போதைக்கு இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்க ஆஸ்ட்ராய்ட்ஸ் என்ன பண்ண போகிறாங்க? எர்த்தோட ஆர்பிட் கிட்ட சன்னை சுற்றி வர போகிறாங்க. அவ்வளோதான். ஓகே, காமெட்ஸ் அப்படின்ற வால் விண்மீன் ஆர் வால் நட்சத்திரம் பற்றி பார்க்கலாம். ஓகே, வால் விண்மீன்கள் அப்படின்ற காமெட்ஸ்க்கு ஒரு ஹெட் பார்ட்டும் இருக்கு, ஒரு லோவர் டெயில் பார்ட்டும் இருக்கு. ஹெட் அண்ட் டெயில், ஒரு தலை வால் கொண்ட பகுதி தான் வால் விண்மீன்கள் அப்படின்னு சொல்கிறோம். தலை மற்றும் வால் பகுதிகளை கொண்டது. இதில் தலை அப்படின்ற ஹெட் பார்ட் விச் இஸ் மேட் அப் ஆஃப் ஐஸ், நிறையா பனிக்கட்டிகளால் ஆனது தான் இந்த வால் விண்மீன்களோட தலைப்பாகம். தட் இஸ் காமெட்டோட ஹெட். இது டெயில் பார்ட்ஸ் அப்படின்றது, இந்த டெயில் பார்ட் இருக்குல்ல, இது ஃபுல் ஆஃப் கேஸஸ், வாயுக்களால் நிறைஞ்சது தான் டெயில் பார்ட், அந்த வால் பகுதி. ஓகே, நமக்கு தெரிஞ்ச இல்லை ஃபேமஸான ஒரு காமெட்டோட நேம் அப்படி என்ன அப்படின்னா ஹாலி அப்படின்றது.
ஹேலி. ஓகே, ஹேலி அப்படின்ற ஒரு காமெட். இந்த ஹேலி என்ன பண்ணுமா, 76 இயர்ஸ் ஒன்ஸ் வந்து நம்ம எர்த் கிட்ட வந்துட்டு போகுமா. அப்போது 1986 லாஸ்ட்டாக நம்ம ஹேலியை பார்த்தோம். 2061 அப்பியர் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஓகே, மீட்டியார்ஸ் அப்படின்றது என்ன அப்படின்னா, நம்ம டிஸ்கஸ் பண்ணோம் இல்லையா, ஆஸ்ட்ராய்ட் பெல்ட்டில் இருந்து ஒரு சில ஆஸ்ட்ராய்ட்ஸ் என்ன பண்ணுறாங்க, உடஞ்சி ஃபாஸ்ட்டாக வேகமாக earth and other planets நோக்கி ஓடி வராங்க. ஓகேவா, இவங்க எப்படி வராங்க, எரிஞ்சுக்கிட்டே வராங்க. தட் இஸ் ஏன்னா இவங்க எல்லாருமே ஒரு கேஸஸ். ஓகே, அதுலேருந்து உடையும் போது ஒரு ஃபயர் ஸ்டார்ட் ஆகி எரிஞ்சுக்கிட்டே வராங்க. அதனால தான் இந்த மெட்ராய்ட்ஸ், இந்த மீட்டியராய்ட்ஸ் அப்படின்றத என்ன சொல்கிறோம், ஷூட்டிங் ஸ்டார்ஸ், எரி நட்சத்திரம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். விண்வெளி கற்கள் ஆர் எரி நட்சத்திரம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம், எரி கற்கள் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா, இப்போ இந்த மீட்டியோரைட்ஸ் இதுக்கு இருக்க டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னா, இப்போ ஆஸ்ட்ராய்ட் பெல்ட்லேருந்து உடஞ்சி வேகமாக எரிஞ்சிட்டே ஒரு துகள்கள் வருது. இது பேர் எரிகற்கள், மீட்டியோராய்ட்ஸ். ஓகே, அப்போ மீட்டியார்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, நம்ம எர்த்தோட அட்மாஸ்பியருக்கு வந்த உடனே அது கம்ப்ளீட்டாக அணைஞ்சிருது, எரிஞ்சு முடிஞ்சிருது, ஃபுல்லாக பேர்ன் ஆகி அங்கே இப்போ எதுவுமே இல்லை. ஓகேவா, அது மீட்டியார்ஸ். ஒரு சில மீட்டியார்ஸ் என்ன பண்ணுறாங்க, கம்ப்ளீட்டாக இப்போ வந்து இது அட்மாஸ்பியருக்கு ரீச் ஆகிறப்போ கம்ப்ளீட்டாக எரிஞ்சு டிஸப்பியர் ஆகிடுவாங்க. எப்படி நம்ம ஒரு பேப்பரை எரிய வைக்கிறோமோ, பேப்பரை எரிஞ்சு முடிஞ்சோடனே அது இல்லாமல் போகுதோ, அந்த மாதிரி இது இல்லாமல் போயிடுவாங்க. அது மீட்டியார்ஸ். ஒரு சில திங்ஸ், இப்போ ஒரு கட்டையை எரிக்கிறோம், கட்டையை எரிச்சா அது டிஸப்பியர் ஆகாது, அந்த கட்டை அப்படியே தானே இருக்குது. இந்த கட்டை ஃபாஸ்ட்டாக ஸ்பேஸில் இருந்து இந்த ஒரு கட்டை எர்த்தில் வந்து விழுகும் போது இந்த இடத்துல ஒரு பள்ளம் ஃபார்ம் ஆகுது, ஒரு குழி ஃபார்ம் ஆகுது. அந்த குழி இருக்குது பார்த்தீங்களா, இது இந்த குழியை ஃபார்ம் பண்ண அந்த கல் தான் வந்து மீட்டியோரைட்ஸ். ஓகேவா, அப்போ கம்ப்ளீட்டாக டிஸ்அப்பியர் ஆகுது மீட்டியார்ஸ். ஆஸ்ட்ராய்ட் பெல்ட்டிலேருந்து ஃபாஸ்ட்டாக வர்றது மீட்டியோராய்ட்ஸ். ஓகே, இந்த குழி ஃபார்ம் பண்ண மீட்டியோரைட்ஸ் இருக்காங்க இல்லையா, மீட்டியோரைட்ஸ் அதை எங்கெல்லாம் நம்ம எர்த்தில் பார்க்கலாம் அப்படின்னா, நம்ம இந்தியாவில் லேக் லோனார் இன் புல்தானா, மகாராஷ்டிரா டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய லேக் லோனாரில் இந்த மீட்டியோரைட்டை நம்ம பார்க்கலாம். ஸோ மீட்டியார்ஸ் அப்படின்றது அந்த ஆஸ்ட்ராய்ட், அதாவது சிறுகோள்கள் மண்டலத்தில் இருந்து உடஞ்சி வெளியே வந்தது விண்வெளி கற்கள். ஓகேவா, உடஞ்சி வராங்க, அட்மாஸ்பியருக்கு கிட்ட வரும்போது கம்ப்ளீட்டாக ஒரு சில மீட்டியார்ஸ் எரிஞ்சு முடிஞ்சிருது. இந்த மீட்டியோரைட்ஸ்னு சொல்லக்கூடிய எரிகற்கள் என்ன பண்ணுறாங்க, கம்ப்ளீட்டாக எரியாமல் வேகமாக வந்து பூமியில் ஒரு பள்ளத்தை உருவாக்குறாங்க. அதை தான் எரிக்கல் பள்ளத்தாக்கு அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். இந்த எரிக்கல் பள்ளத்தாக்கு எங்கே வந்து இந்தியாவில் பார்க்க முடியும், புல்தானா அப்படின்ற ஒரு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய லோனார் ஏரியிலையும் பார்க்கலாம். ஓகே, ஆர்பிட்டால் வெலாசிட்டினா என்னன்னு தெரிஞ்சுக்குவோம். ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குங்க, ஏதோ ஒரு ஆப்ஜெக்ட். ஓகே, இந்த ஆப்ஜெக்டை சுற்றி ஒரு ஆப்ஜெக்ட் வருது. ஸோ இதுதான் ஏ அப்படின்ற ஆப்ஜெக்ட், இது ஒரு பி அப்படின்ற ஒரு பொருள். இந்த பி ஏவை சுற்றி வருது, எவ்வளோ ஸ்பீடில் சுற்றி வருது அப்படின்ற ஒரு கால்குலேஷன் தான் ஆர்பிட்டால் வெலாசிட்டி. சுற்றியக்க திசை வேகம், எவ்வளோ வேகத்தில் சுற்றி வருது அப்படின்றது தான் ஆர்பிட்டால் வெலாசிட்டி. அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இது எர்த்னு வச்சுக்குவோம், ஏவை வந்து பூமின்னு வச்சுக்குவோம். பூமியில் இருந்து 200 கிலோமீட்டர் 200 கிலோமீட்டர் உயர்வில் இருக்கிற ஒரு செயற்கைக்கோள், ஒரு சேட்டலைட் வந்து எவ்வளோ ஸ்பீடில் சுற்றி வரணுமா, மணிக்கு 24,400 கிலோமீட்டர் வேகத்தில் சுற்றி வந்தாதான் நம்ம எர்த்தோட ஆர்பிட்டில் அதுதான் அது ஆர்பிட்டல் வெலாசிட்டி, சுற்றி வரணும். ஓகேவா,
nearer the object to the earth, faster is the required orbital velocity. Okay, எந்தெந்த ஆப்ஜெக்ட் எல்லாம் பூமிக்கு கிட்ட இருக்குதோ அதுக்கு அதிகமான ஆர்பிட்டல் வெலாசிட்டியில், அதாவது அதிகமான சுற்றியக்க திசை வேகத்தில் நம்ம டிசைன் பண்ணி அந்த செயற்கைக்கோள்களை அனுப்புனாதான் அது ஏர்த் பூமி சுற்றி வர வேகத்துக்கும் இந்த செயற்கைக்கோள் சுற்றி வர வேகத்துக்கும் ஈக்குவலாக இருக்கும். அப்போ தான் நம்ம எதுக்காக அதை அனுப்புகிறோம், இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ணுறதுக்காக. அந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் ப்ராப்பராக அந்த சேட்டலைட்டால் கலெக்ட் பண்ண முடியும். ஸோ ரெக்வயர்ட் ஆர்பிட்டால், நமக்கு சுற்றியக்க திசைவேகம்ன்றது நமக்கு தேவைப்படுற திசைவேகமாக நம்ம ப்ரோக்ராம் பண்ணி அந்த சேட்டலைட்டை, அந்த துணைக்கோளை, அதாவது செயற்கைக்கோளை நம்ம அனுப்பணும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, இதை நம்ம நேச்சுரல் சேட்டலைட்ஸ் எடுத்துக்கோம். ஒரு சில துணைக்கோள்கள் இருக்கு. எர்த் இருக்காங்க, எர்த்தை சுற்றி அதோட ஆர்பிட் இருக்கு. இந்த ஆர்பிட்டில் தான் இங்கே நம்ம இப்போ ஒரு துணைக்கோளை பிளேஸ் பண்ண போகிறோம். ஒரு செயற்கைக்கோளை நம்ம பிளேஸ் பண்ண போகிறோம். தட் இஸ் சேட்டலைட்டை, செயற்கைக்கோளை பிளேஸ் பண்ண போகிறோம். இந்த செயற்கைக்கோள் என்ன பண்ணுது, இந்த எர்த் பூமி தன்னைத்தானே சுற்றி வரும். அப்போது இந்த சுற்றி வர வேகத்துக்கும் இது எர்த்தை சுற்றி வர வேகத்துக்கும் ஈக்குவலாக தான் நம்ம டிசைன் பண்ணியிருப்போம். இதோட ஸ்பீடை டிசைன் பண்ணியிருப்போம். ஓகேவா, இதுவும் எர்த்தை சுற்றி வரும், எர்த்தும் பூமியும் தன்னைத்தானே சுற்றி வரும். அதனால் நம்ம எர்த்தில் இருந்து பார்க்கும்போது இது ஒரே இடத்துல இருக்கிற மாதிரி தெரியும். இதை தான் ஜியோஸ்டேஷனரி சேட்டலைட் அப்படின்றாங்க. ஜியோஸ்டேஷனரி சேட்டலைட், தட் இஸ் புவிநிலை செயற்கைக்கோள் அப்படின்றாங்க. அப்படின்னா என்னப்பா அப்படின்னா, அந்த சேட்டலைட் என்ன பண்ணுது, ஒரு பர்டிகுலர் திசை வேகத்தில், சுற்றியக்க திசை வேகம் ஆர்பிட்டல் வெலாசிட்டியில் சுற்றி வந்துட்டுருக்கு. எதை, பூமியை சுற்றி வந்துட்டுருக்கு. இதை பூமியிலிருந்து பார்க்கும்போது அது சுத்தாமல் ஒரே இடத்துல இருக்க மாதிரி அப்பியர் ஆகும், தோன்றும். இதை தான் ஜியோஸ்டேஷனரி சேட்டலைட்னு சொல்லுவோம். ஓகே, இதை எப்படி ஆர்பிட்டல், இந்த சுற்றியக்க திசை வேகத்தை, ஆர்பிட்டால் வெலாசிட்டி எப்படி கால்குலேட் பண்ணலாம் அப்படின்னா, யூசிங் திஸ் ஃபார்முலா V is equal to square root of gm divided by RH. இதில் G அப்படின்றது யூனிவர்சல் கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட். அதாவது இந்த ஃபுல் சோலார் சிஸ்டமில் எங்கே நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் இந்த G அப்படின்றது ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூ, கேபிட்டல் G. இதுவே எர்த்னு எடுத்துக்கிட்டோம்னா தான் அதை நம்ம ஸ்மால் ஜின்னு எடுத்துக்குவோம். கேபிட்டல் ஜியோட யூனிவர்சல் கான்ஸ்டன்ட், அதாவது கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட்னு சொல்லுவோம். ஈர்ப்பியல் மாறிலின்னு சொல்கிறோம். இந்த கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட்டோட வேல்யூவை நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஏன்னா இது கொஷின்ஸில் கேட்க சான்சஸ் இருக்குது. G is equal to 6.673 into 10 power minus 11 நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் கிலோகிராம் ஸ்கொயர். யூனிட் எல்லாத்தையும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, இதில் M அப்படின்றது என்னப்பா அப்படின்னா, மாஸ் ஆஃப் எர்த், எர்த்தோட நிறை, புவி அதாவது பூமியோட நிறை. ஓகே, ரேடியஸ் ஆஃப் R அப்படின்றது ரேடியஸ், ஆரம். அண்ட் ஹைட், H அப்படின்றது ஹைட். அதாவது எர்த்தில் இருந்து எந்த சேட்டலைட்டோட ஆர்பிட்டல் வெலாசிட்டியை நம்ம கால்குலேட் பண்ண போகிறோமோ அதோட ஹைட், நம்ம ஒரு டிஸ்கஸ் பண்ணோம்ல 200 கிலோமீட்டர்னு, அந்த மாதிரி எர்த்தோட ஹைட். ஓகே, இதை தான் ஆர்பிட்டல் வெலாசிட்டியை கால்குலேட் பண்ணக்கூடிய ஃபார்முலா வருதா, ஒரு பேப்பரில் தனியாக எழுதி வச்சுக்கோங்க. என்னதான் நாங்கள் நோட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணி கண்டிப்பாக உங்களுக்கு கொடுத்தாலும் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுற நோட்ஸ் இஸ் டெஃபினெட்லி கோயிங் டு பி பிஃபோர் யுவர் ஐஸ். உங்கள் கண்ணு முன்னாடியே உங்கள் லெட்டர்ஸ் கண்டிப்பாக ஞாபகம் வரும். அதனால் நீங்கள் எழுதுங்க. ஓகே, இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் ISS அப்படின்ற பன்னாட்டு விண்வெளி மையம் அப்படின்றது என்ன அப்படின்னா, நம்மளால் ஹியூமனால் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணப்பட்ட, எங்கே கன்ஸ்ட்ரக்ட் பண்ணோம், ஸ்பேஸில் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணப்பட்ட ஒரு விண்வெளி ஆராய்ச்சி மையம், சயின்ஸ் லெபார்டரி தான் இந்த ISS. இது எங்கே இருக்குது, எர்த்தில் இருந்து 400 கிலோமீட்டர் ஆல்டிடியூட் டிஸ்டன்ஸில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு ஸ்பேஸ் ஸ்டேஷன். அது 400 கிலோமீட்டர் இருக்கக்கூடியது. எங்கே இருக்குது, இந்த புவிவட்ட பாதை,
ஆர்பிட், எர்த் இருக்குன்னா எர்த்தை மூன் சுற்றி வருது இல்லையா ஒரு ஆர்பிட், அந்த மாதிரி ஒரு ஆர்பிட்டில் பிளேஸ் பண்ணி இருக்கக்கூடிய ஒரு ஆராய்ச்சி மையம் தான் இந்த ஐஎஸ்எஸ். இது எப்போ பிளேஸ் பண்ண ஆரம்பித்தாங்கன்னா 1988 பிளேஸ் பண்ணி 2011 இதோட கன்ஸ்ட்ரக்ஷனை முடிச்சிருந்துருக்காங்க. இது 2024 வரைக்கும் தான் இதை நம்ம இயக்க முடியும், அதுக்கு மேலே இது பழுதடைஞ்சிடும் அப்படின்னு சொல்லி இருந்திருக்காங்க. இது 2028 வரைக்கும் மோஸ்ட் ப்ராபப்ளி இதை இயக்கிட்டு 2028 இதை டிஸ்மேண்டில் பண்ணி ஃப்யூச்சரில் இன்னும் ஒரு இந்த விண்வெளி ஆராய்ச்சி மையம் கட்டுறதுக்கு இதோட பகுதிகளை உபயோகப்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இட் இஸ் தி லார்ஜஸ்ட் மேன்-மேட் ஆப்ஜெக்ட். மனுஷனால் உருவாக்கப்பட்டதுலேயே ஸ்பேஸில் மனுஷனால் உருவாக்கப்பட்டதுலேயே ஒரு பெரிய ஆப்ஜெக்ட் அப்படின்னா இந்த ஐஎஸ்எஸ் தான். ஐஎஸ்எஸ் எதுக்காக ஐஎஸ்எஸ்ஸை உருவாக்கி, நான் இந்த ஸ்லைடை பொறுத்த வரைக்கும் நான் சொன்னது தான் 2028 வரைக்கும் அதை இயக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2028 மேலே அதை உடச்சி ஃப்யூச்சரில் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கான ஐஎஸ்எஸ் உருவாக்குறதுக்கு இந்த பாகத்தெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஐஎஸ்எஸ்ல 1988 உருவாக்குனதுன்னு சொன்னேன். இந்த ஐஎஸ்எஸ்ல 2000க்கு அப்புறம் 2000க்கு தான் ஃபர்ஸ்ட் மனுஷங்க போனாங்க. 2000க்கு அப்புறம் இது வரைக்கும் மனுஷங்க இல்லாமல் ஐஎஸ்எஸ் இருந்ததே இல்லை. ஏதாவது ஒரு மனுஷனாச்சும் அங்கே இருப்பான். இல்லை அப்படின்னா 6 மனிதர்கள் 6 ஹியூமனாச்சும் அட்லீஸ்ட் அங்கே இருப்பாங்க ஐஎஸ்எஸ்ல அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இந்த எதுக்காக ஐஎஸ்எஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒன்லி டு அனலைஸ் அண்ட் டூ ரிசர்ச்சஸ், எஸ்பெஷலி எதுக்காக அப்படின்னா ஏதாவது லைஃப் அங்கே க்ரியேட் பண்ண முடியுமா, ஏதாவது பிளானட்லேயோ பக்கத்தில் இருக்க பிளானட்லேயோ லைஃப்பை உருவாக்க முடியுமா, வாட்டர் ப்ரெசண்ட்டாக இருக்குதா, கேஸஸ் எப்படி இருக்குது, ஓகே ஏதாவது இயற்கையோட சீரழிவு வரப்போகுதா, நேச்சுரல் கெலாமிட்டிஸ் எர்த்தை ஹிட் பண்ண போகுதா, சுனாமி வரப்போகுதா, இல்லை அந்த டைட்ஸோட அலைங்களோட இது மாறுதா, இல்லை சைக்ளோன்ஸ் ஃபார்ம் ஆக போதா, எல்லா டீட்டெயில்ஸும் நமக்கு கொடுக்கறது யார்? ஐஎஸ்எஸ் தான். ஓகே, அங்கே ஏதாவது புதுசாக ஒரு மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் இருக்கா, இல்லை ஏதோ ஒரு சேஞ்சஸ் வருதா ஸ்பேஸில், எல்லாத்தையும் ரிசர்ச் பண்ணுற வேலை யாருது? ஐஎஸ்எஸ் தான். ஸோ ஹியூமனோட பயாலஜி, ஃபிசிக்ஸ், ஆஸ்ட்ரானமி, இந்த பக்கத்தில் இருக்க கோள்கள் பற்றி எல்லாம் படிக்கிறதுக்கு, மனித உயிரியல், இயற்பியல், வானியல் அண்ட் கிளைமேட்டிக் சேஞ்சஸ், கால நிலையியல், மெட்ராலஜின்னு சொல்கிறோம் இல்லை, கிளைமேட்டிக் சேஞ்சஸ் பற்றியெல்லாம் படிக்கிறதுக்காக தான் இந்த ஐஎஸ்எஸ் அப்படின்ற பன்னாட்டு விண்வெளி மையத்தை எர்த்தோட புவியோட அந்த ஆர்பிட்டில் பிளேஸ் பண்ணியிருக்காங்க. இதுதான் நம்ம இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷன். இதை சம்டைம்ஸ் நம்மளால் இங்கே இருந்து பூமியில் இருந்து பார்க்க முடியும். ஓகே, so we have come to the end of the first chapter of physics, nature of universe in the parentathin yerbin pathin. I hope I have made something clear for you, interesting for you. Keep the details on your note la, paper la, ஒரு காலம் போட்டு டீட்டெயில்ஸ் எழுதி வச்சுக்கோங்க. போக வர போதெல்லாம் அதை பார்த்துட்டே இருங்க. Definitely it is going to be very useful for you. Thank you so much for hearing. This is Julfa. Thank you so much.